தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேனாள் தலைவரும் அதுபோல் மத்திய இணை அமைச்சராகவும் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய பல பொறுப்புகளிலும் இருந்த அருமை நண்பர் சகோதரர் EVKS இளங்கோவன் அவர்கள் இன்றைக்கு இல்லை என்று நினைக்கிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவே நமக்கு நெஞ்சமெல்லாம் தயாராக இல்லை. காரணம், தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக யாருக்காகவும் பின்வாங்காமல் தைரியமாக துணிச்சலாக பெரியார் வழிவந்தவர், குடும்பத்தவர் என்ற அந்த கொள்கை உணர்வோடு இருக்கக்கூடியவர் அருமை சகோதரர் இளங்கோவன் அவர்கள். அவரை பொறுத்தவரையில் எந்த கருத்தானாலும் அதை சிறப்பாக வலியுறுத்தி சொல்லக்கூடியவர், சொன்ன கருத்தை ஒருபோதும் திரும்ப பெறாதவர், ஒரே ஒரு அமைப்பு, ஒரே ஒரு கொள்கை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள். அரசியலிலே அவர்கள் முழுக்க காங்கிரஸ்காரராக, தேசியவாதியாக அவர் திகழ்ந்தாலும் சமூக உணர்விலே அவர் மாறாத ஒரு சுயமரியாதைக்காரர். அவர் தந்தையைப் போலவே நல்ல பகுத்தறிவாதி. அந்த வகையில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் அழைக்கும் போது வெளிப்படையாகவே கருத்துக்களை தயவு தாட்சணியம் இல்லாமல் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒருவர். அவருடைய இழப்பு என்பது இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு மட்டுமல்ல, அதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு பொது வாழ்க்கையில் நெறியோடும் ஒரே ஒரு அமைப்போடும் துணிவோடும் தொடர்கின்ற தடுமாற்றமில்லாத ஒரு நல்ல அரசியல் பண்பாளர் என்ற அளவிற்கு அவர் எல்லோராலும் அறியப்பட்டவர். அப்படிப்பட்டவருடைய இழப்பை பகுத்தறிவாதிகளாக நாங்கள் எது தவிர்க்க முடியாதோ அதை ஏற்க வேண்டும் என்ற அளவிலே தான் ஏற்கிறோம். அவருக்கு எங்கள் அந்த குடும்பத்திற்கு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு எங்களுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தாலும் அவருக்கு எங்களுடைய வீர வணக்கம். பெரியார் தொண்டர்கள் என்றைக்கும் அவரை மறக்க மாட்டார்கள். அவருடைய நினைவும் அவருடைய துணிவும் எப்போதும் நமக்கு எல்லோருக்கும் வழிகாட்டட்டும். புதிய வரலாறு படைப்பதற்கு அவர் போட்ட பாதைகளிலே நம்முடைய பயணங்கள் செம்மையாக தொடரட்டும் என்பதுதான் எங்களுடைய செய்தி.